ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் படிக்கக்கூடாது, கோமணம் கட்டிட்டு ஆடு மாடு மேய்க்கணும் அப்படின்னு நினைக்கிறான் அவன். தமிழ்நாட்டில் உள்ளவன் எஜுகேஷனில் ஃபஸ்ட்டில் இருக்கான், கேரளாவில் ஃபஸ்ட்டில் இருக்கான். இவனுங்கெல்லாம் வரக்கூடாது, அவனுங்கெல்லாம் இல்லை. அதனால் இவனுங்கெல்லாம் வந்து ஆடு மாடு மேய்க்கணும், போகணும். ஏன்னா அவனுக்கு அடிபணிஞ்சு நிற்கணும், கை கட்டி நிற்கணும், இது மூக்கி குழாயில் தண்ணி வாங்கி சாப்பிடணும். அந்த காலத்து பாலிசியை கொண்டு வரான். அவன் தொழில் அவனே பண்ணணும் அப்படின்னு கொண்டு வரானுங்க. பாரதியவுடைய எண்ணமே அதுதானே, ஜாதி மதம். புரியுங்களா? ஜாதியும் மதமும் தான் அவங்களுக்கு முக்கியம். பார்வேர்டு பிராமணன் அப்படிங்கிற மாதிரி தான் போகிறாங்க. இதெல்லாம் எடுபடாது. இந்த கொஞ்ச நாளைக்கு அவங்க ஆடுற வரைக்கும் ஆடட்டும், அது தன்னால் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இவங்க நிதி கொடுக்கலனாலும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். புரியுங்களா? ஏமா யாருக்கு காதில் பூ சுத்தவனா? தமிழ்நாட்டு மக்களுக்கோ தமிழ்நாட்டினுடைய மினிஸ்டருங்களுக்கோ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ பூ சுத்தாத. உன் பேச்செல்லாம் கேட்டது எடப்பாடி. அப்போ புரியுதா? உன்னுடைய பேச்சுக்கு அடிப்படிஞ்சு எல்லாமே காலில் விழுந்தாங்க. ஏன்னா அவங்க அப்பயே ஜெயலலிதா காலில் விழுந்தவங்க தான். அங்கே வரும்போது இங்கே விழுந்தாங்க. புரியுங்களா? அதனால் அவங்க ஒத்துக்குவாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் ஒத்துக்காது.